வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா விரோஷ். விரோஷ்னு என்னன்னு தெரியலையா? அதாவது ரொம்ப நாளாக அந்த ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது அப்படி இப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி இப்போ ஒரு வழியாக கல்யாணத்தில் வந்து முடிச்சிருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தேவரகொண்டான் ராஷ்மிகாவோட மேரேஜ் தான் இன்றைக்கி. அதாவது இன்றைக்கி 26 February 2026. ஆல்ரெடி அக்டோபர்லேயே வந்து என்கேஜ்மெண்ட் நடந்ததா அப்படின்னு கொஞ்சம் நியூஸில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்து கடைசியில் அப்படி இப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி ஒரு வழியாக இன்றைக்கி ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்ன்ற உதய்பூரில் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் வெட்டிங் செரிமனி மாதிரி ஒன்று இப்போ இன்கேஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் அகைன் 60 to 80 ரொம்ப லிமிட்டெட் விஐபி கெஸ்ட் மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. அகைன் வித்தின் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள மட்டும் மினிமம் வித்தின் அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் ப்ரைவேட்டான ஒன்று. மேபி ஷூட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. பட் இன்னும் யாருக்கும் வந்து எந்த ஒரு ரைட்ஸ் சேல் பண்ணுறதோ அந்த டெலிகாஸ்ட் பண்ணுறதோ அதுக்கு எதுக்குமே கொடுக்கல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 60 crores அதாவது இவங்களோட வெட்டிங் செரிமனியை வீடியோவாக அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 60 crores வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க அகைன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணால் அது விற்கிறதுக்காக இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க 25 கோடிக்கோ எவ்வளோ கோடிக்கோ ஒரு வெட்டிங்லாம் விற்றாங்க. நம்ம ஊருக்காரங்க தெரியும். சரி, ஓகே, அது அவங்க பிஸ்னஸ். நம்ம அதை பற்றி அவங்களோட விருப்பம், அதை பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்கு விரும்பலை. எகைன் 60 கோடி வரைக்கும் டீல் பேசியிருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்திருக்கு. மேபி எகைன் இதுக்கப்புறம் மனசு மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது எப்படி என்னன்னு தெரில. எகைன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கே வந்து இருக்குது. 60-80 பேருனாலும் யாருக்கிட்டையும் ஃபோன் உள்ள வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்குமே அலோடு இல்லை. மேபி எக்ஸ்க்ளூசிவாக பின்னாடி மேபி அவங்க சைடு இந்த ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, இது என்ன விஷயம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா 2018 தான் வந்து கீதா கோவிந்தம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. விஜய் தேவரகொண்டா அந்த கீதா கோவிந்தமில் ராஷ்மிகா மந்தனோட சேர்ந்து நடிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி இவங்க கன்னட ஆக்ட்ரஸ். ஆக்சுவலி கன்னடாவில் கிரிக் பாட்டி இந்த மாதிரி நீங்கள் படங்கள் பார்த்துருந்தா தெரியும். அதில் ரக்ஷித் செட்டியோட நடிச்சிருப்பாங்க. கிரிக் பாட்டின்ற படம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படம் வந்தப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம்ல அவங்க 2 பேருக்கும் லவ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். பட் லேட்டர் சில பல காரணங்கள்னால, இது எந்த காரணம்னு நிறைய இடத்துல ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம். அவங்களுக்குள்ள பிரிவினையாகி 2 பேரும் இப்போ பிரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட் இந்த மாதிரி படங்கள்லாம் போக அதுக்கப்புறம் எப்போ பிக்கப் ஆச்சு என்ன ஆகுதுன்னு தெரில. இவ்வளோ வருஷமும் க்ளோஸாக இருந்து பரவாயில்ல, அதையும் அந்த விஷயமே அப்ரிஷியேட் பண்ணோம். இப்போ எகைன் இப்போ தான் வந்து கன்ஃபார்ம். இவ்வளோ நாளாக ரூமர்ஸாக தான் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக அது கன்ஃபார்ம் ஆகி என்கேஜ்மெண்ட் நடந்து இப்போ கல்யாணமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உதய்பூர் இங்கே ஐடிசி மெமெண்டோஸுங்கிற ஒரு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எகைன் வந்து மார்னிங் வந்து விஜய் தேவரகொண்டா அவங்களோட ஸ்டைலில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து கொடுவா அந்த தெலுங்கு செரிமனி மார்னிங் நார்மலாக இந்த வேஷ்டி சேரில் கட்டிட்டு அவங்க ஸ்டைலில் ஆந்திரா ஸ்டைலில் தெலுங்கு ஸ்டைலில் பண்ணுவாங்களா அந்த ஸ்டைலில். ஈவினிங் வந்து கொடுவா கூர்க் ஸ்டைலில் ராஷ்மிகா மந்தனா அவங்க ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஈவினிங் பண்ணுறதா இருக்காங்க. அகைன் வந்து நரேந்திர மோடிலாம் வந்து விஷஸ் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த வெட்டிங்க்கு வந்து சந்தீப் ரெட்டி அங்கே அப்புறம் ஜஹீர் கான் இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அகைன் என்னென்ன மென்ஷன் பண்ணிங்க, ஜாப்பனீஸ் தீம்டு டின்னர், அப்புறம் விரோஸ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போடுறாங்களாம். ஒரு சங்கீத், ஹல்தி, மெகந்தி செரிமனிஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ராஷ்மிகா ரிப்போர்ட்டட்லி பெர்ஃபார்ம் அனகாரூன் புஷ்பா 2 படத்தில் வர ஒரே பாட்டை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அகைன் அதெல்லாம் இன்னும் நமக்கு தெரில. பின்னாடி மேபி ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ண போடுவாங்க. அகைன் வந்து சாண்டல்வுட் டெக்கோர், பிராஸ் லேம்ப்ஸ், டெம்பிள் பெல்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் மோகாரா ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் தான் தீமாக வச்சு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்தளவுக்கு டீட்டெயிலெலாம் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் ராஷ்மிகா பிரைடல் லுக் என்ன போட்டிருக்குன்னா, கஸ்டம் காஞ்சிவரம் சில்க் சாரி இன் ஐவரி கோல்டு வித் ட்ரெடிஷ்னல் டெம்பிள் ஜாரி மாடிஃப்ஸ். எவ்வளோ டீட்டெயிலாக நோண்டி எடுத்து போட்டிருக்காங்க. ஜுவல்லரி ஆன்டிக் கோல்டு பீசஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் கொடவா பிரைடல் ஹெரிடேஜ். கொடவா செரிமனி டிராப்டு கூர்கு ஸ்டைல் ஸ்டாரி டிஸ்டன்டிங் பிளான்டிங் அந்த கூர்கு ஸ்டைலில் இருக்கிற சாரி வியர் பண்ணிட்டு தான் அது இப்போ ஈவினிங் 4 o'clock மேலே அந்த செரிமனி நடக்கும். சப்டில் மேக்கப் ஈவினிங் டைமில். அப்புறம் விஜய் தேவரகொண்டா வேட்டி சட்டை அந்த சில்க் சட்டை அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஷர்வானி ஈவினிங் செரிமனிக்கு. அதுக்கப்புறம் இந்த யூஷுவல் டீட்டெயில்ஸ் தான். அதுக்கப்புறம் சாண்டல்வுட் பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் லோக்கல் ராஜஸ்தானி ஸ்வீட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் விரோஸ் தேங்க்யூ நோட், ஃபோன் வெட்டிங் அதெல்லாம் எதுவுமே அலோவ்ட் இல்லை. பட் அகைன் முடித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா அது இன்னும் மேபி இன்னும் கொஞ்சம்
ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆர் மந்த்ஸ்லேயே வந்து அவங்க எப்போ அரேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹைதராபாத், அங்கே ஹைதராபாத்தில் இருக்கிற அந்த ஃபிலிமில் அந்த அவங்களிருந்து மேபி வருவாங்க. இன்னொன்று வந்து மும்பையில் அந்த சைடில் இருக்கிற ஐ மீன் பாலிவுட் ஆக்டர்ஸ் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரவங்களுக்காக அங்கே ஒரு ரிசப்ஷனும், அப்புறம் ஹைதராபாத்தில் தெலுங்கு ஐ மீன் தமிழ்லேருந்து கூப்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிசப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து நெட்ஒர்த்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இந்த எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் ஸோஃபார் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. பட் அகெயின் வாட் எவர் இன்கேஸ் இஃப் எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் அகைன் நம்ம சைடு என்ன சொல்ல முடியும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னை எதுக்கும் கூப்பிடலை, என்னெல்லாம் கூப்பிடலை. மேபி ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணால் வரும், நான் மேபி போனால் சொல்கிறேன். அதர் தேன் தட் அவ்வளோதான். இன்கேஸ் வந்து இதை பற்றி இன்கேஸ் இந்த மேரேஜ் பற்றி நடந்துக்கிட்டு இருக்க மேரேஜ் பற்றி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் தயவு செய்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோஃபார் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எனக்கு கிடச்சது, ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் அகைன் விஜய் தேவர்கொண்டாக்கு இப்போ படங்கள் எல்லாமே ரொம்ப சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. எஸ், அவ்வளோதான் இதோட அப்டேட்டு. இன்கேஸ் வந்து இதுக்கப்புறம் ஃபர்தர் அப்டேட் ஏதாவது வேறு ஏதாவது கிடச்சதுன்னா உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வெட்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இதை பற்றிலாம் இந்த கல்யாணம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுத்தாங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பற்றி அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும், உங்கள் ஒப்பீனியன் ஏதாவது தெரிஞ்சாலும் இந்த விஷயத்தில் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு நம்ம இன்னும் ஒரு பெட்டர் டாப்பிக்கோட நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.